சட்டமேதை அம்பேத்கரை வந்து சொன்னாலும் அரசியல் சாசனத்தை மாற்ற முடியாது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் சக்தி பகுதியில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், பாஜக ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சாசனத்தை ரத்து செய்து விடுவார்கள் என்றும் இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விடுவார்கள் என்றும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் இதே பொய்யை அவர்கள் பரப்பிக் கொண்டிருப்பார்கள் என்றும் பிரதமர் மோடி கேள்வி எழுப்பினார். நாட்டிற்காக தனது தாய் சோனியா காந்தி தாலியை தியாகம் செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சுக்கு பிரியங்கா காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் உள்ள பெண்களின் தாலி உட்பட அனைத்து நகைகளையும் பறிமுதல் செய்து அதை மறுபங்கீடு செய்யும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரியங்கா காந்தி, 55 ஆண்டுகள் ஆட்சி செய்த காங்கிரஸ் யாருடைய தங்கத்தையாவது திருடி உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். ராஜஸ்தானில் இஸ்லாமியர்கள் குறித்து பிரதமர் மோடி சர்ச்சையாக பேசியதற்கு எதிரான புகார் தேர்தல் ஆணையத்தின் பரிசீலனையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜஸ்தான் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களின் சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும் என பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் வெறுப்பை பரப்பும் பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி புகார் அளித்துள்ளது. அந்த புகார் ஆணையத்தின் பரிசீலனையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறுபான்மையினர் வாக்குகளை அறுவடை செய்வதற்காக மதவாத அரசியலை செய்து வருவதே இந்தியா கூட்டணிதான் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் மோடியின் பேச்சுக்கு இந்தியா கூட்டணி கட்சியினர் விமர்சித்து வருவதை குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையினர் பாஜகவுக்கு வாக்களிக்க தொடங்கியுள்ளதாகவும் அது அவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். பாஜகவை பொறுத்தவரை முதலில் நாடு, பிறகுதான் கட்சி என்று குறிப்பிட்டுள்ள வானதி சீனிவாசன், தோல்வி பயத்தில் பாஜக மீது எப்போதும் வீசும் மதவாத குற்றச்சாட்டை வீசியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் தனித்தன்மை வாய்ந்த பிரச்சார யுக்தி தேர்தல் வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல் என்று திமுக புகழாரம் சூட்டியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சி தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு முழுவதும் 24 நாட்கள் 8465 கிலோமீட்டர் பயணித்து பொதுமக்களை நேரடியாக சந்தித்து புதிய யுக்திகளை கையாண்டதாக கூறப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமியோ அண்ணாமலையோ எல்லா இடங்களுக்கும் செல்லவில்லை என்றும் அவர்கள் சமூக ஊடகங்களில் மட்டுமே பிரச்சார பணிகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்தது ஏன் என கட்சி நிர்வாகிகளிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியை வெளிப்படுத்தினார். சென்னை மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோருடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்தது ஏன் என கேள்வி எழுப்பியதோடு வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என கூறி நிர்வாகிகளை கண்டித்ததாக தெரிகிறது. ஒரு சிலரின் வியாபார நிறுவனமாக அதிமுக மாறியுள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். சித்ரா பௌர்ணமியையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்ற டிடிவி தினகரன் கடலில் புனித நீராடி பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்து வழிபட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருத்து கணிப்புகளுக்கு பதில் மக்களுடைய கருத்தை ஜூன் 4ஆம் தேதி தெரிந்து கொள்ளலாம் என்றார். அதிமுகவை அபகரித்து வைத்துள்ளவரெல்லாம் தலைவராகிவிட முடியாது என்று எடப்பாடி பழனிசாமியை டிடிவி தினகரன் விமர்சித்தார். கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்வதால் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கேரள மாநிலத்தில் உள்ள 20 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் நாளை மறுநாள் ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. 20 தொகுதிகளிலும் மொத்தமாக 194 பேர் போட்டியிடுகின்றனர். அனைத்து தொகுதிகளிலும் 3 கூட்டணிகள் போட்டியிடுவதால் நேரடியாக மும்முனை போட்டி நிலவுகிறது. இதனால் வேட்பாளர்கள், கட்சித் தலைவர்கள் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வு பெறவுள்ளதால் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். ராகுல் காந்தி ஒரு பக்குவமற்ற அரசியல்வாதி என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடுமையாக விமர்சித்துள்ளார். கண்ணூரில் செய்தியாளர்களை சந்தித்த பினராயி விஜயன், நாட்டில் பல தீவிர அரசியல் முன்னேற்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ராகுல் காந்தி இந்தியாவில் இருப்பது இல்லை என்று கூறியுள்ளார். மத்திய விசாரணை அமைப்புகளுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி கருத்துக்களை தெரிவித்திருப்பது அவர் பக்குவமற்றவர் என்பதை காட்டுவதாகவும் விமர்சித்துள்ளார். மேலும் ராகுல் காந்தி ஒரு தீவிர அரசியல்வாதியே இல்லை என்றும் பினராயி விஜயன் சாடியுள்ளார்.
பிரதமர் மோடிக்கு தோல்வி பயம் வந்துள்ளதை அவரது அண்மை கால பேச்சுகள் உணர்த்துவதாக நடிகர் பிரகாஷ் ராஜ் விமர்சித்துள்ளார். பிரதமருக்கு இரட்டை நாக்கு என்பதை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த அவர், அனுமன் சாலிசாவை வைத்து பிரதமர் மோடி அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். ஒரு தனிப்பட்ட நபர் செய்த தவறுக்கு தண்டனை வாங்கித் தர வேண்டும், மொத்த கர்நாடகாவையும் குற்றம் சாட்டுவது ஏற்புடையது அல்ல என்றும் பிரகாஷ் ராஜ் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் இரண்டாவது அதிகபட்சமான வெப்பம் சேலத்தில் பதிவானதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 15 இடங்களில் வெயில் சதம் அடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு 109.04 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகிய நிலையில் சேலத்தில் அதிகபட்சமாக தற்போது 108.14 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி மக்களை வாட்டி வதைத்துள்ளது. வட தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உள் மாவட்டங்களில் வருகிற 27ஆம் தேதி வரை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 43 டிகிரி செல்சியஸ் வெயில் வாட்டி வதைத்ததாகவும் வெப்ப அலை வீசியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் தடையில்லாத குடிநீர் வழங்குவது தொடர்பாக தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் குடிநீர் சீராக வழங்குவது, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் 24 வட்டங்களில் ஏற்பட்ட வறட்சி பாதிப்பு தொடர்பாகவும் நிலுவையில் உள்ள கூட்டு குடிநீர் திட்டம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு நயினார் நாகேந்திரன் 10 நாள் அவகாசம் கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவரின் நிறுவனத்தில் பணிபுரியும் ஆசை தம்பி ஜெய்சங்கர் இருவரும் போலீஸ் விசாரணைக்கு நேரில் ஆஜராகினர். தொடர்ந்து நயினார் நாகேந்திரனின் உறவினரான முருகன் தாம்பரம் காவல் நிலையத்தில் மாலை ஆஜரானார். பணம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என எழுத்து மூலமாக வாக்குமூலம் அளித்துள்ளார். கேரள மாநிலம் காசர்கோட்டில் வைக்கப்பட்ட மாதிரி வாக்குப்பதிவு எந்திரத்தில் பாஜகவுக்கு கூடுதல் வாக்குகள் பதிவானதை சுட்டிக்காட்டி விவிபேட்களை சரிபார்க்க கோரி பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். இந்த நிலையில் இந்த மனுக்கள் மீதான தீர்ப்பை இன்று வழங்க உள்ளனர். டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் போராட்டம் நடத்த குவிந்த விவசாயிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு, குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட சென்றதாக தெரிகிறது. இருப்பினும் போலீசார் அவர்களை அங்கு போராட அனுமதிக்காததால் அங்கிருந்த சாலையின் முனைக்கு வந்து மண்டை ஓடுகளை ஏந்தியபடி போராட்டம் நடத்தினர். இதனிடையே போராட்டத்தின் போது ஐயா கண்ணு போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. லஞ்ச புகாரில் ரஷ்ய துணை பாதுகாப்பு அமைச்சர் திமூர் இவானோவ் கைது செய்யப்பட்டுள்ளார். ரஷ்யாவில் புதினின் ஆட்சியில் ஊழல் தலைவிரித்து ஆடுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனிடையே உக்ரைனுடன் போர் நடைபெற்று வரும் நிலையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு துணை அமைச்சர் திமூர் வாடிமோவிச் இவானோவ் லஞ்சம் வாங்கிய புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றத்தின் தன்மையை பொறுத்து அவருக்கு பெரிய அளவிலான அபராதம் அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிஎஸ்கே அணியை லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. சென்னையில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் களம் இறங்கிய சிஎஸ்கே அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 210 ரன்களை குவித்தது. அதிகபட்சமாக ருதுராஜ் 108 ரன்களும், சிவம் துபே 66 ரன்களும் விளாசினர். தொடர்ந்து 211 ரன்களை இலக்காக கொண்டு களம் இறங்கிய லக்னோ அணி 19.3 ஓவர்களில் 213 ரன்களை குவித்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதில் அதிகபட்சமாக மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 63 பந்துகளில் 124 ரன்களை குவித்தார். சென்னை
சென்னையில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை காண சென்ற ரசிகருக்கும் மாநகர பேருந்து ஓட்டுநருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அண்ணா சாலையிலிருந்து சேப்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த மாநகர பேருந்தில் இளைஞர்கள் சிலர் ரகளையில் ஈடுபட்ட போது அது தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் பேருந்தின் கண்ணாடியை உடைத்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் ஒருவரை மடக்கி பிடித்த ஓட்டுநர் அவரை போலீசாரிடம் ஒப்படைத்தார். ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் 40வது லீக் போட்டியில் ரிஷப் பந்த் தலைமையிலான டெல்லி அணியும் சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் அணியும் மோதுகின்றன. டெல்லியில் உள்ள அருண் ஜேட்லி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள அனைத்து அணிகளும் தீவிரம் காட்டி வரும் நிலையில் இன்றைய போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐபிஎல் புள்ளிப்பட்டியலில் 14 புள்ளிகளுடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் முதலிடத்தில் நீடிக்கிறது. தாங்கள் விளையாடிய 8 போட்டிகளில் 7இல் ராஜஸ்தான் வெற்றி பெற்றுள்ளது. தலா 10 புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் கொல்கத்தா 2ஆம் இடத்திலும், ஹைதராபாத் 3ஆம் இடத்திலும், லக்னோ 4ஆம் இடத்திலும் உள்ளன. 8 புள்ளிகள் வைத்துள்ள சென்னை அணி நேற்றைய தோல்வியின் காரணமாக 5ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. இதுவரை விளையாடிய 8 போட்டிகளில் 1இல் மட்டுமே வெற்றி பெற்று 2 புள்ளிகளுடன் பெங்களூரு அணி கடைசி இடத்தில் இருக்கிறது. கடலூர் மாவட்டம் வடலூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இதனை சத்திய ஞான சபையின் பெருவெளியில் அமைக்கக்கூடாது, வேறு வெளியிடத்தில் அமைக்கலாம் என எதிர்ப்பும் வலுத்து வருகிறது. இந்நிலையில் சர்வதேச மையம் எப்படி அமைய உள்ளது என்பதை விளக்கும் காணொலி காட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. பார்வதிபுரம் கிராம மக்கள், வள்ளலார் பக்தர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு அதிகாரிகள் விளக்கமளித்தனர். பார்வதிபுரம் கிராம மக்கள், வள்ளலார் பக்தர்கள், அரசியல் கட்சியினரிடம் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பது குறித்து கருத்து கேட்கப்பட்டது. சர்வதேச மையத்தை வரவேற்பதாக அனைவரும் தெரிவித்தனர். ஆனால் ஆக்கிரமிப்பில் உள்ள 46 ஏக்கர் நிலத்தை மீட்டு அதில் அமைக்க வேண்டும் என ஒட்டுமொத்தமாக அனைவரும் கூறினர். மக்களின் விருப்பத்தையும் எதிர்ப்பையும் மீறி பெருவெளியில் அமைக்கக்கூடாது என்று வலியுறுத்தினர். கூத்தாண்டவர் கோவில் சித்திரை தேரோட்ட விழாவில் பங்கேற்க ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் அங்கு குவிந்து வருகின்றனர். திருநங்கைகளுக்கு தாலி கட்டுதல் மற்றும் அரவான் கண் திறத்தல் ஆகிய முக்கியமான நிகழ்வு நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சித்திரை தேரோட்டம், அரவான் களப்பள்ளிக்கு சென்ற பிறகு திருநங்கைகள் தாலி அறுத்தல் நிகழ்ச்சிக்காக 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சித்ரா பௌர்ணமியையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்து வழிபட்டனர். பின்னர் இரவு நேரத்தில் கடற்கரை மணலில் குடும்பத்தாரோடு அமர்ந்து அங்கேயே படுத்து உறங்கி நள்ளிரவில் சந்திரனை தரிசனம் செய்தனர். கடற்கரை மணலில் பள்ளம் தோண்டி அகல் விளக்குகளை வைத்து ஏற்றி ஆங்காங்கே பக்தர்கள் வழிபட்டனர்.
சித்ரா பௌர்ணமியை ஒட்டி புதுக்கோட்டை குமரமலையில் உள்ள பால தண்டாயுதபாணி கோவிலில் சிறப்பு பூஜைகளும், விராலிமலையில் உள்ள மேய்கண்ணுடையாள் அம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவும் நடைபெற்றது. நாகை வேதாரண்யத்தில் உள்ள பைரவர் கோவிலில் தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியலூர் கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு பூதேவி ஸ்ரீதேவியுடன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் பூண்டி வெள்ளையங்கிரி மலையில் கோடை காலத்தில் தீ விபத்து ஏற்படாமல் இருக்க ட்ரோன் கேமரா மூலம் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் கோடை காலத்தில் பூண்டி மலையை கவனமாக ஏறி செல்லுமாறு வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஜனசேனா கட்சி தலைவரும் நடிகருமான பவன் கல்யாண் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். காக்கிநாடா மாவட்டத்தில் உள்ள பித்தாபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் அவர் ஊர்வலமாக வந்து பித்தாபுரம் வருவாய்த்துறை அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம், பாஜக ஆகிய கட்சிகளின் தலைவர்களும் தொண்டர்களும் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் கொட்டி வரும் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 38ஆக உயர்ந்துள்ளது. அந்நாட்டில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வீடுகளை இழந்த 11,000 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே மேலும் சில நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகின்ற 28ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் 46வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. இதற்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை நாளை காலை 10:40 மணிக்கு தொடங்கும் என சிஎஸ்கே நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. குறைந்தபட்சமாக 1,700 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 6,000 ரூபாய் வரை டிக்கெட் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. டிக்கெட்டுகளை பேடிஎம் மற்றும் இன்சைடர் இணைய பக்கங்களின் மூலமாக முன்பதிவு செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புழல் அருகே 6 வயது சிறுமி மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த கணவனை பிரிந்த பெண்ணுக்கு 9 வயதில் மகனும் 6 வயதில் மகளும் இருந்த நிலையில் அப்பெண்ணுக்கு தன்னுடன் வேலை பார்க்கும் சீனிவாசன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு திருமணம் செய்யாமல் ஒன்றாக வாழ்ந்துள்ளனர். அப்பெண் வேலைக்கு சென்றபோது 6 வயது சிறுமி தண்ணீர் தொட்டியில் மயங்கி விழுந்து இருந்துவிட்டதாக சீனிவாசன் நாடகமாடிய நிலையில் விசாரணையில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக சிறுமி இருப்பதாக எண்ணி சீனிவாசனே சிறுமியை அடித்து கொலை செய்தது தெரியவந்துள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் ஓய்வறையில் சந்தேகமான முறையில் இறந்து கிடந்த இளம்பெண்ணின் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கேரளாவை சேர்ந்த ரேஷ்மா என்பதும் நர்ஸாக கோவை மற்றும் சென்னையில் பணியாற்றியதும் தெரியவந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் ரேஷ்மாவின் தாயார் கோவை சரவணம்பட்டியில் உள்ள வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதால் மனவேதனையில் ரேஷ்மா ரயில் நிலைய ஓய்வறையில் துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் கணவர் கொலைக்கு கூலிப்படை ஏவி பழி தீர்த்த வழக்கில் மனைவி உட்பட 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆதம்பாக்கத்தை சேர்ந்த கவிதா என்பவரது கணவர் ஏழுமலை 2014இல் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலைக்கு பழியாக சவுகார்பேட்டையை சேர்ந்த செந்தில்குமார் கூலிப்படையினர் மூலம் 2015இல் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கவிதா உள்ளிட்ட 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்து வந்த அள்ளிக்குளம் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் கவிதா உள்ளிட்ட 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. திருச்சியில் உள்ள திரையரங்கிற்கு டீசர் வெளியிட்ட விழாவிற்காக சென்ற இயக்குநர் ஹரி அங்கிருந்த ரசிகர்களை சந்தித்தார். தொடர்ந்து விஷால் நடித்த ரத்னம் படத்தின் டீசரை ரசிகர்களோடு தரையில் அமர்ந்து இயக்குநர் ஹரி கண்டு ரசித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கில்லி போன்ற தரமான படத்தை கொடுத்தால் 20 ஆண்டுகள் ஆனாலும் ரசிகர்கள் பார்க்க தயாராக இருப்பதாக கூறினார். மேலும் விஜய்க்கான கதை தயாராக இருப்பதாகவும் அவர் தேதி கொடுத்தால் பணிபுரிய தயாராக இருப்பதாகவும் ஹரி கூறினார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் புதிய கட்டிடப் பணிகளை தொடர்வதற்காக நடிகரும் சங்க உறுப்பினருமான சிவகார்த்திகேயன் 50 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். அந்த தொகைக்கான காசோலியை நடிகர் சங்கத்தின் தலைவர் நாசர், பொருளாளர் கார்த்தி ஆகியோரிடம் வழங்கினார். 50 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ள சிவகார்த்திகேயனுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது.
சிங்கப்பூரிலிருந்து திருச்சி வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணம் செய்த பயணிகளை வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது அதிலிருந்த ஒரு ஆண் பயணி தனது செருப்பின் அடிப்பக்கத்தில் பேஸ்ட் வடிவில் மறைத்து கடத்தி வந்த 401.5 கிராம் எடையுள்ள 28,86,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக அவரிடம் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெருநாட்டில் தீ விபத்து ஏற்பட்ட கட்டடத்தில் சிக்கிய நபரை ஹெலிகாப்டர் உதவியுடன் போலீசார் மீட்டனர். தலைநகர் லிமாவில் கட்டடம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டு அப்பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. நெரிசலான பகுதியில் அந்த கட்டடம் இருந்ததால் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளில் சிரமம் ஏற்பட்டது. எனினும் அந்த கட்டடத்தில் சிக்கிய நபரை போலீசார் ஹெலிகாப்டர் உதவியுடன் பத்திரமாக மீட்டனர். விஜய் பட நடிகை அபர்ணா தாஸின் திருமணம் விமர்சையாக நடைபெற்றது. விஜய் நடித்த பீஸ்ட் மற்றும் கவினுடன் டாடா ஆகிய படங்களில் நடித்து பிரபலமானவர் அபர்ணா தாஸ். மஞ்சுமல் மால் பாய்ஸ் நடிகர் தீபக் பரம்போலுடன் மனோகரன் என்ற படத்தில் நடித்த போது இருவரும் காதலிக்க தொடங்கினர். இவர்களது திருமணம் கேரள மாநிலம் வடக்கஞ்சேரியில் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக திருமணத்துக்கு முந்தைய நிகழ்ச்சியான நலுங்கு வைக்கும் விழா நேற்று முன்தினம் நடைபெற்றது. அப்போது அவர் ஸ்டைலாக கண்ணாடி அணிந்தபடி குடும்பத்தினருடன் நடனமாடி அசத்தினார்.